நம்முடைய ஆன்மீக அறிஞர் திரு சுகி சிவம் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு பற்றி உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்யுங்க. அதே போல ராமாயணத்துக்கும் இந்த தமிழ் மண்ணுக்குமான தொடர்பை தமிழ் நேயர்களுக்கு நீங்க விளக்கினா ரொம்ப சிறப்பா இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய அந்த உன்னதமான பண்பு நிலை, ஒரு நீதி நேர்மை, தகப்பனுடைய வார்த்தையை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒழுக்க நெறி, எல்லாவற்றிற்கும் மேலாக குகன் உள்ளிட்ட அரக்கர் குலத்தை சார்ந்த விபீஷணன் உள்ளிட்ட எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்ற சகோதரத்துவத்தை வலியுறுத்திய ஸ்ரீராமர். அந்த ஒரு இடத்தை நாம நினைச்சு பார்க்க வேணும். சுக்ரீவன் வருகிறான், குரங்கினும் தானே என்று விளக்கவில்லை. அந்த வேடுவர் குலத்தை சார்ந்த குகன் வருகிறான், அவனை சகோதரன் என்று தழுவிக் கொள்கிறான் ஸ்ரீராமன். நீங்கள் யோசிக்க வேண்டும், எதிர்த்தரப்பில இருந்து அசுர குலத்தில இருந்து அரக்கர் குலத்தில இருந்து வீரனன் வருகிறான், அவனை தன்னுடைய சகோதரனாக தழுவிக் கொள்கிறான். ஒரு உன்னதமான மனிதன் உலகம் முழுவதிலும் சகோதரத்துவம் காட்ட வேண்டும் என்கிற மிக உயர்ந்த பண்பாட்டை விளக்குகிற ஸ்ரீராமனுடைய உணர்வை நாம் உள்வாங்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒரு இந்தியன் தெருவில் இறங்கி நடந்தால் அவன் தனியாக நடப்பதில்லை, 5000 ஆண்டு கால ஒரு பண்பாடு அவன் பின்னால் நடக்கிறது என்று ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு 5000 ஆண்டு கால பண்பாடு என்பது பெரிய வார்த்தை. நம்முடைய கலாச்சாரம், வாழ்வியல் முறை, நெறிமுறைகள் இவையெல்லாம் தனி மனிதனை பொறுத்தது அல்ல, அந்த மண்ணினுடைய மிக நீண்ட பாரம்பரியத்தை பொறுத்தது. அதனால் ஒவ்வொரு இந்தியனும் 5000 ஆண்டு கால பாரம்பரியத்தோடு கலாச்சாரத்தோடு நடக்கிறான் என்ற சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தையை இப்போது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு வார்த்தை சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர், உலகம் முழுவதும் நீங்கள் தேடினாலும் சீதா பிராட்டியாரை போன்ற ஒரு பெண்மணியை உலகத்தின் எந்த மூலையிலும் நீங்கள் பார்க்க முடியாது என்கிறார். இந்த ஒரு வரி இந்திய பெண்கள், இந்திய ஆண்கள் யோசிக்க வேண்டிய வரி. இன்றைக்கு செய்தித்தாள்களை புரட்டுகிற போது நாம் பார்க்கிறோம், பல குடும்பங்கள் அமைதியற்று போயிருக்கின்றன. பல குடும்பங்களிலே கணவன் மனைவி உறவு கூட நெறியற்றதாக சிக்கலாக மாறி இருக்கிறது. ஆனால் சீதா பிராட்டியாருடைய நெறியை சொல்லுகிற போது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், உலகெங்கும் நீங்கள் தேடினாலும் சீதையை போன்ற ஒரு பெண்மணியை பார்க்க முடியாது என்று கொண்டாடுகிறார் சுவாமி விவேகானந்தர். அந்த சீதா பிராட்டியாரை இந்த நேரத்தில் நான் நெஞ்சில் நினைத்து பார்க்க வேண்டும். இப்ப நாம கேட்டது அனுமரை வழிபடுவதற்காக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் செல்கிறார்கள் என்ற செய்தியை காது குளிர கேட்டோம். அனுமனை பற்றி நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அது மாதிரியான ஒரு தொண்டர் உலகத்துல யாருக்காவது கிடைக்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். எத்தனை பெரிய வலிமை உடையவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அனுமான். ஆனா அவர் ராமகாரியம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னை அடக்கமாக அவரிடத்தில் ஒப்படைக்கிறார். இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய வரலாறு, ஒரு காவியத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பாடு. தானே ஒரு தலைவனுக்குரிய முழு தகுதி உடையவன் ஆஞ்சநேயன் என்றாலும் தன் பலம் முழுவதையும் ராமனுக்காக ஒப்படைக்கக்கூடிய தியாக உள்ளம், தொண்டு உள்ளம் அனுமனுடைய உள்ளம். அதனால்தான் பின்னால ராமாயணத்துல வரும், அனுமனை அருகிலே அழைத்த ராமன், நான் எல்லாருக்கும் பரிசு கொடுத்துட்டேன்பா, ஆனா உனக்கு பரிசு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, நீ என்ன கட்டி தழுவிக்கொள் என்று ஒரு வார்த்தை கேட்பார். நீ பொருந்துற புல்லுதி மாருதி என்று கம்பர் எழுதுவார். என்ன அர்த்தம்? நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, நீ என்ன கட்டி தழுவுன்னு சொன்னா நீ பெரியவன், நான் சின்னவன் என்று தன்னை விட்டு கொடுக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா பெரியவர்கள் தழுவுவார்கள், சின்னவர்கள் தழுவப்படுவார்கள். அப்படி நீ என்னை தழுவிக்கொள் என்று அனுமனை மதித்தார் என்று கம்பராமாயணத்திலே ஒரு காட்சி வரும். அதை இப்ப நினைவு கூறவாள். இந்த அருமையான ஒரு அடிக்கல் நாட்டுகிற புனித பெருவிழாவிலே, காலம் காலமாக பக்தர்கள் காத்திருந்த அந்த பெருவிழாவிலே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கான இந்த நல்ல வேளையிலே ராமனுக்கு கற்கோயில் அமைந்திருப்பதை போல நம்முடைய ஒவ்வொருவரும் உள்ளத்தை கோயிலாக்கி கொண்டு ராமனை போல வாழ்வது, ராமனை போல் நிற்பது, நடையில் நின்று உயர் நாயகன், கம்பனுடைய வாக்கு. நடைனா என்ன அர்த்தம்னா நடத்தைன்னு அர்த்தம். ஒரு மனிதன் எப்படி நடக்கிறாரோ வாழ்க்கையில அதுக்கு நடை அப்படின்னு பேர். விலங்கையும் கால் நடைன்னு சொன்னா காலால் மட்டும் நடக்கும். ஆனா மனிதனை கருத்து நடை என்று சொன்னான். கருத்தின்படி நடப்பவன் மனிதன்.
அதனால எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து நடையில் நின்றுயர் நாயகன் என்று ராமனை கொண்டாடுகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பன். இந்த எல்லையற்ற பெருங்கருணையாகிய ராமனுடைய நல்லருளாலே ஒவ்வொருவரும் ராமனுக்குரிய அந்த தபம், ஒழுக்கம், பெரியோரை மதித்தல், இந்த உலகத்தில் நீதி நிலையோடு கூடிய வாழ்க்கை முறையை நடத்துதல், தொண்டர்களை மதித்தல். அனுமனை எப்படி மதிக்கிறார்? அன்பர்களை மதித்தல். சுக்ரீவனை எப்படி மதிக்கிறார்? தோழனை எப்படி மதிக்கணும்? அதற்கு அடையாளம் அவர் குகனை எப்படி மதிக்கிறார்? எல்லாரோடையும் சகோதரத்துவத்தை காட்டுவது எப்படி? இந்த உணர்வுகள், லட்சியங்கள், வாழ்க்கை முறைகள், இவற்றை எல்லாம் லக்ஷ்மணன் மாதிரி ஒரு தம்பி பார்க்க முடியுமா? அண்ணனுடைய வெற்றி தானே நமக்கு என்ன வந்தது என்று சொத்து தகராறு நடக்கிற எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். ஆனால் அண்ணனுக்காக 14 வருடம் தூங்காமல் இருக்கிற தம்பி, தன் ராஜ்யத்தை கொடுக்கிற போது கூட வேண்டாம் என்று சொல்லுகிற பரதன், இதெல்லாம் இந்திய பண்பாட்டினுடைய பேரடையாளம். அந்த ராமாயணம் என்கிற ஒரு பெரிய அந்த வரலாற்று கதை, அதை இந்நேரத்துல உள்வாங்கி கொண்டு கல்லினால் கோயில் கட்டுகிற காலத்திலேயே சொல்லினால் கோயில் கட்டிய வால்மீகியையும் கம்பனையும் மனதில் நினைந்து உள்ளினால் கோயில் கட்டி, அதாவது நமக்குள்ளே ஒரு கோயிலை கட்டி நாம் ஒரு தவவாழ்வு வாழ வேண்டும் என்கிற நல்ல செய்தியை இப்போது இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா மக்களோடும் நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக இந்த தொலைக்காட்சி நிலையத்திற்கும் என் நன்றியை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.